சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து PLI மற்றும் RPLIக்கு எப்படி வந்து கஸ்டமர் ஐடி ஜெனரேட் பண்ணுறது, அப்புறம் பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்ணுறது, அப்புறம் எப்படி லாகின் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக வந்து இந்த வீடியோவில் வந்து PLI மற்றும் RPLIக்கு எப்படி வந்து ஆன்லைன் வழியாக ப்ரீமியம் செலுத்துறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறோங்க. அதுக்கு கீழே வந்து பே ப்ரீமியம் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கிறோங்க. அப்புறம் பேமெண்ட்டுன்னு கொடுத்துக்கிறோங்க. அடுத்ததில் கீழே வந்து இன்ஸ்டால்மெண்ட்டுன்னு கேட்கும், 1 கொடுத்து கீழே வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறோங்க. அப்படியே அதில் இப்போ வந்து பே நவ் அப்படின்னு கொடுத்துக்கிறோங்க. அடுத்து இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், ப்ராசஸ் நடந்துக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா வகையான கார்ட்ஸும் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எதுவுமே அதை கிளிக் பண்ணிக்கிறேங்க. எனக்கு வந்து நான் வந்து கார்டு மூலமாக கட்டிக்கிறேன், அதனால நான் கார்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கொடுத்துட்டு கீழே வந்து ப்ரொசீடுன்னு இருக்கான், அந்த ப்ரொசீடை கொடுத்துக்கிறேங்க. கீழே வந்து அடுத்து வந்து உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு OTP வரும், அந்த OTP டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அப்படியே இப்போ வந்து நம்ம வந்து ப்ரீமியம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் கட்டுவோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஆன்லைனில் கட்டணும்னு சொன்னால் புக்கில் வந்து என்ட்ரி போடணும். அதுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு கொடுப்பாங்க. எப்படி போட்டு கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த மாதத்துக்கு வந்து பணம் கட்டுறீங்களோ அந்த மாதத்துக்கு வந்து கீழே வந்து புக்கில் வந்து ஆன்லைன் என்ட்ரி அப்படின்னு போட்டு கொடுப்பாங்க. நம்ம வந்து பணம் கட்டும்போது ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி வரும், டிரான்சாக்ஷன் ஐடி, அது ரெண்டையுமே நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? அவங்களே எழுதி கொடுப்பாங்க, நீங்கள் கொண்டு போனீங்கன்னா எழுதி கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் அந்த ஆன்லைன் என்ட்ரி அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கிறங்க. ஓகே, பேமெண்ட் போயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா பிரிண்ட் ரெசிப்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பிரிண்ட் அவுட் கொடுத்த வந்து எக்ஸ்பைரி ஆகிப்போச்சு. ஸோ நீங்கள் அடுத்த பண்ணிங்கன்னா கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய லாகின் பேஜுக்கு போயிடும். திரும்பவும் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ அங்கே வந்து உங்களுடைய கஸ்டமர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கிறங்க. இப்போ கஸ்டமர் ஐடி அப்படிங்கிறதுல வந்து உங்களோட ஐடி அப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்து கீழே இருக்கக்கூடிய கேப்சாவே என்ட்ரி பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ஆகும். கீழே பாருங்களேன், பேமெண்ட் ஹிஸ்ட்ரின்ட்டு பார்த்தீங்களா, நீங்கள் பணம் கட்டினது அங்கே தான் காட்டும். அந்த இதில் செலக்ட் அப்படிங்கிறதுல வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பணம் கட்டினது போயிடுச்சா போகலையா அப்படிங்கிறத காட்டும். சக்ஸஸ் இல்லைன்னா பெண்டிங்னு காட்டும்.
ஸோ நமக்கு வந்து எப்படி காட்டுன்னு பார்த்துருவோம். ஓகே, பணம் கட்டியாச்சு, ஆன்லைன் பேமெண்ட்டும் காட்டிடுச்சு, சக்ஸஸ்ன்னு வந்துடுச்சு, பணம் போயிடுச்சு. இப்போ வந்து டவுன்லோடு ரெசிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்போ கிடைக்கும்னு சொன்னால் 24 மணி நேரத்துக்கு பிறகு தான் வந்து நமக்கு வந்து ரெசிப்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு நாள் பொறுத்து இருக்க வேண்டிய வரோம். நான் கட்டின அமௌண்ட்லாம் காட்டுது, ஆன்லைன் பேமெண்ட்டு காட்டுது. நீங்கள் 24 மணி நேரத்துக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து பேமெண்ட்டு ரெசிப்ட் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் செஞ்சுக்கலாம். டவுன்லோட் செஞ்சு நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.